ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்சிபி எலிமினேட்டட் இன் ஐபிஎல் 2024. அதுக்கு முக்கிய காரணமாக அவங்களோட ஆட்டிடியூட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடந்தது அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்குன்னா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் பெர்ஃபெக்டாக ஐபிஎல் 2024லேருந்து செகண்ட் ஹாஃப் வந்து ப்ளே பண்ணாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெல் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணல, கொஞ்சம் சொதப்புனாங்க, தொடர் தோல்விகள் வந்து சந்திச்சாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக தொடர் 6 வின்ஸ், ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஐபிஎல் ஹிஸ்டரி எவர் அப்படிங்கிற கம்பேக் வந்து கொடுத்து சிஎஸ்கேவையும் எலிமினேட் பண்ணிட்டு பிளே ஆஃப்ல வந்து நுழைந்தாங்க. ஆனால் நுழைந்து வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டட் மேட்ச்ல வந்து லாஸ் ஆயிட்டாங்க. அகேன்ஸ்ட் ஆர்ஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தோல்வியா இருக்கு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஏன்னா மீண்டும் உங்க கோப்பை கனவு தகர்ந்ததா அப்படின்னு வந்து நிறைய மீம்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கிய போட்டி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிகோ ஒரு லாஸ்ட் மேட்சும் கூட அவர் வந்து ரிட்டையரும் ஆயிட்டாரு. இதுதான் அவரோட கடைசி போட்டியும் கூட, ஓய்வை வந்து அறிவிச்சிட்டாரு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டென்ஷனில் இருந்தாங்க ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே. வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனில் இருந்தார். ஏன்னா அவரால் இந்த சீசனே ஒரு பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணவும் முடியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு வந்து குவாலிஃபை 2க்கும் போக முடியல. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவாக இருந்தார் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும். ஆனால் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொபைல் ஃபோன் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக தான் இருந்தார். அந்த அளவுக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை விராட் கோலி பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் ஃபாஃப் டூ பிளஸி, கேப்டன் ஆஃப் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோப்பை கிட்ட வந்து போய் அதை வந்து நழுவ விட்டுட்டோம் அப்படிங்கிறத வந்து தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான நாள் இருக்கும். அந்த நாள் எங்களுக்கு இன்னைக்கு வந்து இருக்குது, அதனால வேறு வழி இல்லை, நாங்கள் லாஸ் ஆகிட்டோம், நீ அடுத்ததாக வெல் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் டிகேவை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்ட் ஆட்டார். அவ்வளோதான், அவரோட ஐபிஎல் 2024 அவரோட கரியர் ஓவர். அவர் வந்து ஐபிஎல் ப்ளே பண்ணுறது போகிறது இல்லை. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை எங்கே விட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயே விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணதுமே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே சரியா அமையல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து கிரீன் மற்றும் பட்டிதர் பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஓரளவுக்கு நின்றுச்சு, அதுவே ரொம்ப கம்மி தான். ஆனால் பார்ட்னர்ஷிப்பே அமையல, அடுத்தடுத்த விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு. அதனால ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ரன்ஸ் அதிகமாக அடிச்சிருந்தா கூட ஒரு கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஒரு 190 மேக்ஸிமம் ஒரு 200 கொண்டு போயிருக்கலாம். ஒரு 30 ரன்ஸ் வந்து அவங்க டஃப் கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்ஆரை வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆர்சிபிக்கு உருவாயிருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ஸ்கோர் 170ங்கிறது. ஏன்னா இது சாதா மேட்சஸ் கிடையாது, இது வந்து லீக் மேட்சஸாக இருந்தால் 170வே கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது வந்து எலிமினேட்டர் மேட்ச், ரொம்பவே பெர்ஃபெக்டாக ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதனால் ஆர்சிபி பவுலர்ஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு வெல் பெர்ஃபெக்டாக போட்டாங்க. ரன்ஸ் எல்லாமே விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஒரு 6 விக்கெட்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் ஓவர் ஆயிடுச்சு. ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் இருக்குது. டிகே வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய பிளேயர் யார் எடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க ஆர்சிபி அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.